ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 12 தான். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை குத்துருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எல்லாருமே ஒரு எத்தில் மாட்டிப்பாங்களே, அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. இந்த கிரியேச்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்தான். இவளுக்கு அங்கே என்ன பண்ணும் தெரியல. சடனாக அவளோட இன்வென்டரியிலேருந்து இந்த பொருள் அவ எத்து பயமுத்த பார்க்குறா. ஏன்னா இவ ஒரு ஏ ரேங்க் ஹண்டரு, என்னால் சமாளிக்க முடியும், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கே அவ தைரியம் கொடுக்கறா. இந்த சைடு நம்ம கிம்ம காட்டுறாங்க. கிம் அங்க பயங்கரமா அடிக்கிறான். அவனோட கைய வச்சு அதை நாசமாக்கிறான். அங்க தாக்க வரும்போது அவனோட காலை வச்சு கிக் அடிச்சு அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். எதிர்பார்க்கல, இதுங்க நான் நினைச்சதை விட டஃபா தான் இருக்கு. ஆனா இதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இதுங்க மேல ஒரு மாதிரி கெட்ட நாத்து அடிக்குது. சரி, மத்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்களோ, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிஸ்டம் சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் தேடு. சிஸ்டமும் அவங்கள தேர்ந்து அவங்களோட லொகேஷனும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணா அவங்களோட லொகேஷன் ரொம்ப தள்ளி தான் இருக்கு. இந்த சைடு அவரை காட்டுறாங்க. அவரு பயங்கரமா எல்லாத்தையுமே கொல்றாரு. நான் இதுங்களை விட்டு வைக்க போறது இல்ல, இதுங்க எல்லாத்தையுமே நான் கொல்லணும். அதே மாதிரி இதுங்களை கொல்றது எனக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனையா தெரியல. ஆனா கிம்ம நினைச்சு எனக்கு கவலை இல்ல, ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா இதுவே நம்ம அவ இதுக்கு முன்னாடி தான் நிறையவே மானாவை யூஸ் பண்ணிட்டா. ஒரு மெஜிஷியனை பொறுத்த வரைக்கும் மானா தான் ரொம்ப முக்கியம். மானா இல்லைன்னா அவ்வளவுதான், மாஸ்டருங்களுக்கு அது பர்ஃபெக்டான டார்கெட்டா இருக்கும். அதனால நான் சீக்கிரமா போகணும், ஏதாச்சும் பண்ணி அவளை காப்பாத்தணும். இந்த சைடு அந்த மாஸ்டரும் தாக்க வந்தா. எப்படி அவ மேஜிக் ஷீல்டை வச்சு அங்க தடுக்கிறா. ஆனா அதாலையும் ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா மானா இருந்தா ஒண்டிதான் ரொம்ப நேரத்துக்கு அட்டாக்கியே பண்ண முடியும். மானா ரொம்ப கம்மியா இருக்கனால என்னால ஷீல்டை ஒண்டிதான் யூஸ் பண்ண முடியுது. இதை வச்சுதான் நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அவங்க வர வரைக்கும் நான் அப்படியே இருக்கவா. ஆனா அவங்களால என்ன தேடி வர முடியலனா அதுக்கப்புறம் நான் எந்த போய் தான் இருப்பேன். இல்ல நான் ஒன்னும் அப்படி நடக்க விட போதில்ல, நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பயந்து போனா வேலைக்காவது நம்ம தான் எதிர்த்து சண்டை போடணும். இந்த மாஸ்டருங்க என்னையே கொல்ல பாக்குதுல, இதுங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும். உங்க யூவும் அவளோட ஷீல்டு எடுத்துட்டு அவளோட ஃபயர் மேஜிக் வச்சு தாக்குறா. அதுல இருக்க நிறைய மாஸ்டர் அதுல மாட்டிக்குது. இன்னமும் ஒரு சில மாஸ்டர் அங்க தப்பிக்குமா, அதுங்கள அவளோட எலக்ட்ரிக் அட்டாக் வச்சு அப்படியே கொல்றா. நல்ல வேலை, நான் எப்படியோ இதுங்களை கொன்னுட்டேன். என்ன ஒண்ணு லைட்டா எனக்கு அடிபட்டிருக்கு, நான் அவாய்ட் பண்ணிருக்கணும். இந்த அளவு பரவாயில்ல. ஆனா என்ன ஒண்ணு, இதுலயே என்னோட மானா முழுக்க போயிடுச்சு. இப்போ என்கிட்ட சுத்தமா மானா இல்ல. இப்போதைக்கு கிம்மும் மத்தவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்கள இருந்து போக ஆரம்பிக்கிறா. கொன்ன மாசத்துல ஒண்ணு சரியா சாகல, அது அப்படியே தாக்க வந்தா. ரொம்ப பயந்து போயிடறா. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுதுன்னு. ஆனா சடனா யாரோ ஒருத்தங்க அங்க காப்பாத்துறாங்க. அது நம்ம யூபின் தான். நல்ல வேலை, நீ கொண்டு வச்ச அந்த மாஸ்டருங்களை நான் வர வழியில பார்த்தேன். அது வழியா உன்னை ஃபாலோ பண்ண வந்தேன்னா எப்படியும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதை கூடிய உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகும். ரொம்ப நன்றி, நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. எதிர்பார்க்கல நீங்க எவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு. ஏதோ ஒண்ணு, இப்ப நீ நல்லா இருக்கல, அதுதான் முக்கியம். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் இந்த உல்ஃபு மாஸ்டரை தாண்டி வேற எதுவும் நம்மள தாண்டி அட்டாக் பண்ண மாட்டு. ஆமா, இது ரொம்ப வியர்டா இருக்கு. அங்க திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குதா. அதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. இது மத்த டஞ்சன் மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த பாஸ் மாஸ்டரும் இங்கதான் எங்கேயோ இருக்கும். அதை நம்ம கொன்னுட்டாலே போதும், இங்கல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. அங்க ஒரு வெளிச்சம் வந்தா, அதை நோக்கி யூ போறா. ஏ யூ, நீ அப்படி போக கூடாது, ஃபர்ஸ்ட் முன்னாடி பாரு. முன்னாடி அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வித்தியாசமான உருவத்துல ஒரு பயங்கரமான மாஸ்டர் அங்க நிக்குது. அதுவும் ஒரு மனுஷ மாதிரி இருக்கு. மனுஷ உருவத்துல இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி மாஸ்டரை பார்த்ததே இல்லை. நான் எவ்வளவோ மாஸ்டரை பார்த்திருக்கேன், ஆனா இது இதுக்கு இப்படி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மனுஷ உருவத்துல இந்த மாதிரி ஒரு மாஸ்டரை நான் பார்த்ததே இல்ல. இது பாதி மனுஷனாவும் பாதி மிருகமாவும் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு இது பாதி மனுஷனா இருக்கலாம். இது வெளியில இருந்து பார்க்கதான் ஒரு மனுஷன் மாதிரி இருக்கு, இருந்தாலும் அது ஒரு மாஸ்டர் தான். இப்படி இவங்க பேசும்போதே அந்த மாஸ்டருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. எனக்கு திடீர்னு சடனா ஹியூமன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்மெல் வருது. இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் கேட்டு யூபினும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த மாஸ்டரால கொரியன் லாங்குவேஜ பேச முடியுது. எப்படி இதுங்களால எப்படி கொரியனை பேச முடியுது? இது ரொம்ப வியர்டா இருக்கு. இது என்ன கனவா? இப்படி இவங்க யோசிக்கும் போதே அந்த மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்தா. அவங்க கம்முனே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சைடு என்ன பண்ணணும்னே தெரியல. மாஸ்டரும் கண்டுபிடிக்குது. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இந்த மாஸ்டர் அப்படி அவங்கள தாக்குது. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கிறாங்க. அதோட அட்டாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே கையில அதால அந்த மிகப்பெரிய பாறையை அழிக்க முடியுது. இது ரொம்ப வேகமா இருக்கு. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா
இருக்கணும். இதோட உடம்புல ஏகப்பட்ட தைலம் இருக்கு. கண்டிப்பா இது ஒன்றும் சாதாரணமான மாஸ்டரா எனக்கு தெரியல, ஆர்டிஃபிஷியலான மாஸ்டரா தான் எனக்கு தெரியுது. ஆனா ஏதோ ஒன்று அதுங்களை நான் தான் தாக்கணும். மிஸ் யூ கிட்ட எவ்வளவு ஸ்பெல் இருக்கு? என்னால ஒரு 4 to 5 ஸ்பெல்ல வந்து கேஸ் பண்ண முடியும். அது வந்து போதுமா தான் இருக்கும். நம்ம எப்படியாச்சும் இதை கொல்லணும். அவன் டைரக்டா ஓடி போய் பயங்கரமா அதோட மார்க்லயே தாக்க பாக்குறான். ஆனா அந்த மார்க்ல தாக்கியும் எதுவுமே அங்க அதுக்காகல. ஏ ஹியூமன், நீ வந்து என்ன பண்ணிருக்க? மாஸ்டர்ஸ் ஆடனா அப்படியே தாக்கவதா? ஜஸ்ட் மிஸ்ல யூ அவளோட மேஜிக் வச்சு காப்பாத்துறா. நல்ல வேலை பண்ண யூ. நீ ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், என்னோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். நம்மளோட நிலைமை இன்னமும் மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னமும் 2-3 மாஸ்டர்ஸ் இதே மாதிரி இருக்கு. அதுங்களும் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசி இருந்தது. நல்ல வேலை அதுங்க வந்து இன்னமும் இங்க அட்ராக்ட் ஆகல. அப்படி ஒண்டி இங்க வந்தது அவ்வளவுதான், நம்மளோட கதைலாம் இங்கேயே முடிஞ்சிரும். அதுங்க வர்றதுக்குள்ள நம்ம இதை ஏதாச்சும் பண்ணணும். சீக்கிரமா இதோட கதையை முடிக்கணும். யூ, உன்கிட்ட வந்து அந்த பஃபுக்கான ஸ்பெல் வந்து இருக்கல? இருக்கு. அப்போ சீக்கிரம் அது என் மேல போடு. அந்த ஸ்பெல் அவ போடுறா. இதனால நம்ம யூபினோட பவர், ஸ்ட்ரென்த், ஸ்பீடு எல்லாமே பயங்கரமா அதிகரிக்குது. அவ்வளவுதான், என்னோட உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான எனர்ஜியை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அந்த ஓவர் வார்மிங்கான பவரை வச்சு செம்ம வேகமா முன்னாடி போய் பயங்கரமா ஒரு வெட்டி தள்ளுறாரு. அந்த மாஸ்டரை வெட்டும் போது அப்படியே ரத்தமா தெரிக்குது. நார்மலா நம்ம யூபினால இந்த மாஸ்டரோட ஸ்கின்னை வெட்டி இருக்க முடியாது. அந்த மாஸ்டரோட ஸ்கின் ரொம்ப ஹார்டா இருக்கு. நான் யூஸ் பண்ண பஃப்னாலேயே நம்ம யூபினால அசால்ட்டா அதை வெட்ட முடியுது. எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது அவர் எதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு. அவங்க 2 பேருக்கும் இப்பதான் ஒரு டவுட் வருது. என்னன்னா, இப்போ அவங்க கொன்னாங்களே அந்த மாஸ்டர், அதை கொல்லும் போது அங்கேயும் இங்கேயும் ரெட் கலர்ல பிளட் வந்து சதறி இருக்கும். மாஸ்டரை கொல்லும் போது எப்பயுமே ரெட் கலர்ல ரத்தம் வந்து இருக்காது. இதுக்கு முன்னாடி கொன்ன மாஸ்டருங்களோட ரத்தம் அது வந்து வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்போ நான் கொன்ன இந்த மாஸ்டருங்களோட ரத்தம் இது வந்து எதுக்கு இப்படி இருக்கணும்? அப்பனா நான் கொன்னது என்ன மாஸ்டரா இல்ல வேற ஏதாச்சா? இப்படி இவங்க யோசிக்கும் போதே அங்க யூ வந்து கத்துறா. அட யூபின், உங்க பின்னாடி பாருங்க. பின்னாடியா? அப்புறம் தான் அவரு பாக்குறாரு. பின்னாடியே ஒரு 2 மாஸ்டர் அதே மாதிரி வந்து நிக்குது. நான் எதிர்பார்க்கல. நீங்க வந்து அவனை கொன்னுட்டீங்களா? உங்களால இங்கல இருந்து தப்பிச்சு போக முடியாது. அட யூ, உன்னால இப்போ எவ்வளவு ஸ்பெல்ல கேஸ் பண்ண முடியும்? என்னோட ஸ்பெல் எல்லாத்தையும் அந்த பஃபுக்கே நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால சிம்பிளான ஸ்பெல்ல தான் ஒரு 2 வாட்டி கேஸ் பண்ண முடியும். அப்படின்னா வேற வழியில நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த பஃப் வந்து முடியறதுக்குள்ளேயே இந்த மாஸ்டரை எப்படியாச்சும் கொல்லணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியும் நான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படியே அவரு தாக்க போறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த சிஸ்டமும் நம்ம கிம்முக்கு சொல்லுது, இப்போ டஞ்சனுக்குள்ள இன்னொரு ஒரு போட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? அவங்க 2 பேரும் சண்டை போறாங்களா? சரி சிஸ்டம், இந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட நீங்க ஷார்ட் ரோட் எடுத்தா ஒரு 30 நிமிஷத்துல உங்களால போக முடியும். அப்பனா ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த மாதிரி டஞ்சன்ல என்னால பறந்தும் போக முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இது வழியா என்னால செம்ம வேகமா போக முடியும். உன்னோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி ஃபிளாஷ் மாதிரி செம்ம வேகமா போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அங்க பயங்கரமா தாக்குனாருல, அந்த அட்டாக்கும் அங்க எதுவுமே ஆகல. என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோவும் ஓடி வரும்போதே சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் இன்னமும் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க அங்க ரீச் ஆயிடுவீங்க. இப்படி இதை சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.